நாங்கள் 7 க்ரீம்களையும் அதனுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் அதனுடைய முழு விவரங்களுடன் தர இருக்கிறோம். இந்த நைட் க்ரீம் எதுக்கு பிரயோஜனப்படுதுன்னு சொல்லும்போது, திரைக்கு போவதற்கு முன் இந்த க்ரீமை பாவித்து கொண்டு தூங்கி காலையில் எழும்பும் போது அந்த ரெஸ்டிங் பீரியடில் உங்களுடைய தோல் நிறைய மாற்றங்களுக்கு உள்ளாகிறது. சில நேரத்தில் நாங்கள் வெயிலில் போகிறதால சில டார்க் பேச்சஸ் அல்லது டார்க் ஸ்பாட்ஸுகள் ஏற்படுகிறது. வயது போக போக ஏற்படக்கூடிய ஏஜிங் ஸ்பாட்ஸுகள் சில புள்ளிகளும் ஏற்பட தொடங்குகிறது. இவை எல்லாவற்றையும் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு டைம் தான் இரவு. இந்த இரவு நேரங்களில் நீங்கள் நல்ல ஒரு க்ரீம் ஒன்று தெரிவு செய்து நீங்கள் பாவிப்பீர்களான அது உங்களோட தோலுக்கு மிகவும் நன்மையாக முடியும். அநேகமான நைட் க்ரீம்ஸ்களை எடுத்துக்கொண்டால் எப்போதும் தோலுக்கு தேவையான அளவு ஈரலிப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர்ஸ், மற்றது இன்னும் மேலதிகமாக சில வகையான முக்கிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு. அது நீங்கள் என்னென்ன பிரச்சனை, உங்களோட தோலில் டைப் எப்படி, உங்களோட வயசு என்ன, உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன, என்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதற்குரிய இந்த நைட் க்ரீம்ஸ்களை நீங்கள் தெரிஞ்சு அதில் பாவிப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு மிகவும் நன்மையாக அதுக்கு அந்த நைட் க்ரீம்கள் அமையும். இந்த வீடியோவில் நாங்கள் முதலாவது பார்க்குறது ஒலே ரீஜெனரிஸ்ட் ரெட்டினால் 24 நைட் மாய்ஸ்சரைசர் என்ற க்ரீம் சம்பந்தமாக பார்க்குறோம். முதலாவது இந்த க்ரீம் ஒரு பெஸ்ட் ஓவரால் நைட் க்ரீம் என்று கருதப்படுகிறது. கொஞ்சம் கூடின ஆக்களுக்கு இது மிகவும் நல்லது. அந்த தோலை கொஞ்சம் டைட் ஆக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறண்டு ஒரு கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக ரெட்டினால் என்ற பொருள் காணப்படுது. அடுத்தது நியசினமைட் காணப்படுது. அடுத்து பெப்டைட்ஸ் காணப்படுகிறது. மற்றது இதில் மெயின் ஃபங்க்ஷனாக தொழில்படுறது உங்களோட தோலை கொஞ்சம் பிரைட்டாக ஆக்குறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் உங்களோட வைட்னிங் ப்ரோசஸ் ஒன்று இதால் ஏற்படும். அடுத்தது உங்களோட தோல் தொங்கிக் கொண்டிருக்கிற தோல் கொஞ்சம் ஃபேமாக வைக்கிறதுக்கு உதவி செய்யுது. மற்றது உங்களோட தோல் மிக மென்மையாகவும் இதில் காணப்படும். இது முக்கியமாக இந்த க்ரீம் ட்ரை ஸ்கின் இருக்கிற ஆக்களுக்கு, அதுவும் வயசு போன ஆக்களுக்கும் மிகவும் நல்லது. அடுத்த ரெண்டாவது க்ரீமாக இருக்கிறது L'Oréal Paris L'Oréal Revitalift Volume Filler நைட் க்ரீம். இது தோலை இந்த கொலாஜன் லேயர்ஸ்களை அதிகரிக்க செய்து இது தோல் ஒரு எப்பயும் ஒரு ஃபேமாக வைக்கிறதுக்கு உதவி செய்யுது. மற்றது ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த தேவையான அளவுக்கு தண்ணித்தன்மையை ஸ்கின்னுக்கு கொடுக்குறதுக்கும் இது உதவி செய்யுது. இதில் முக்கிய இன்க்ரீடியன்ஸாக காணப்படுறது ஹைல்ரோனிக் அசிட் இருக்குது. அடுத்தது கெஃபீனும் இருக்குது. இதில் முக்கியமான பெனிஃபிட் ஹைட்ரேட்டிங்கும் மற்றது ஃபேர்மிங் ஆஃப் ஸ்கின் என்று நாங்கள் சொல்கிறோம். இதுவும் ட்ரை ஸ்கின் ஆக்களுக்கு நல்லது. அதே நேரத்தில் வயசு போன ஸ்கின்களுக்கும் இது மிகவும் நல்லது. இது செய்கிறது. மூன்றாவதாக சொல்ல வர க்ரீம் நம்பர் 7 லிஃப்ட் அண்ட் லூமினேட் ட்ரிபிள் ஆக்ஷன் நைட் க்ரீம்ன்றது. இந்த க்ரீம் தொடர்ச்சியாக ஒரு 4 கிழமை நீங்கள் போட்டு கொண்டு இருக்கும் போது இந்த 83% ஆட்கள் சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால் அவங்களோட ரிங்கிள்ஸ்கள் சின்ன சின்ன தோலில் காணப்படும் ரிங்கிள்ஸ் எல்லாத்தையும் மறைஞ்சு கொண்டு போகிற மாதிரி அவங்க வரைஞ்சிருக்காங்க. மற்றது ஒரு 78% சொல்கிறதுபடியாண்டா அந்த ஃபேஸை கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி இது கொடுக்குது. ஏன்னா தொங்குற மாதிரி இருக்கிற அந்த ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி, அதாவது உள்ளுக்கு கொலாஜன் லேயர்ஸ் அதிகரித்து அதை இறுக்கமாக்கி முகத்தை கொடுக்குறது. மற்றது இன்னும் 81% ஆக்கள் இதை பாவிச்சாக்கள் சொல்கிறது அவங்களோட டோன் சேம் டோனாக மாற்றி கலரும் நல்ல அவங்களோட ஒரு பிரைட்னஸாக ஸ்கின்னு கொடுக்கு. மற்ற இதில் முக்கியமாக இதில் சேர்க்கப்பட்டுள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் விட்டமின் சி இருக்குது, ஹைல்ரோனிக் அசிட் இருக்குது, ரெட்டினாலும் காணப்படுது. அதனால் ஒரு இலிமினேட்டிங் ஒரு இதொன்று காணப்படுது. இது முக்கியமாக யாருக்கு பொருத்தமெண்டா ஒரு டல்லாக காணப்படுற ஸ்கின் இருக்கிற ஆக்களுக்கும் ஒரு வயது போன ஸ்கின் இருக்கிற ஆக்களுக்கும் இது மிகவும் பொருத்தமான ஒரு க்ரீம் உண்டு. அடுத்து 4வது க்ரீமாக நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வழங்குறது ஒரிஜின்ஸ் ஹைட்ரேட்டிங் மாஸ்க்ன்னு சொல்கிற ஒரு க்ரீம் உண்டு. இது இந்த தோலுக்கு தேவையான ஹைட்ரேட்டிங் இதை மிகவும் அதிகரிக்கக்கூடியது. இதை நீங்கள் போட்டோன்னா ஒரு 6 மணித்தியாலத்துக்குள்ளே
இதில் ஹைட்ரேட்டிங் இது வந்து அதிகமாக இருக்கும். தோல் வந்து நல்ல ஒரு ஈரலிப்பான தோலாக உங்களுக்கு காணப்படும். இதில் முக்கியமாக காணப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நியசினமைட், ஹைல்ட்ரோனிக் ஆசிட் மற்றும் கிளிசரின்னு காணப்படுது. இதில் முக்கியமான தொழிலாக நாங்கள் பார்க்குற இதில் உள்ள நன்மைகள் ஒரு மாய்ஸ்சரைசிங் அதிகமாக செய்து மற்றது எங்களோட தோலுக்கு தேவையான ஹைட்ரேஷனை கொடுக்குது. ஹைட்ரேட்டிங் கெப்பாசிட்டியும் அதிகரிக்குது. இதை யாருக்கண்டா நார்மல் ஸ்கின்னிலிருந்து ட்ரை ஸ்கின், நார்மல் ஆக்களிலிருந்து ட்ரை ஸ்கின் வரையும் இல்லை சகலருக்கும் பொருத்தமான ஒரு க்ரீம் இது. 5வது க்ரீமாக நாங்கள் தெரிவு செய்கிறது எக்ஸூவியன்ஸ் ஏஜ் ரிவர்ஸ் நைட் லிஃப்ட் என்று சொல்கிற க்ரீம் உண்டு. இது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஏஜிங் நைட் க்ரீம் உண்டு. எங்களோட ரிங்கிள்ஸ் எல்லாம் முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள் எல்லாத்தையும் இது வந்து குறைக்கிறதுல மிகவும் ஒரு 4 கிழமைக்கு தொடர்ந்து பாவிச்சு கொண்டு வாராக்கள் சொல்கிறாங்க நன்றாக குறைக்குது அண்டும். பட் தோல் வந்து ஒரு ஃபேர்ம்னஸ் வந்து இருக்காது. சொல்லி இந்த சைக்கிங் தொங்கி கொண்டு இருக்கிற தோல் வந்து ஒரு இதாக இருக்குது. இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸாக காணப்படுறது கிளைகோலிக் ஆசிட் இருக்குது, அடுத்தது பெப்டைட்ஸ் இருக்குது, அடுத்தது ரெட்டினாலும் காணப்படுது. பட் இது ஒரு நல்ல க்ரீம் ஏஜிங் ஸ்கின்னுக்கு, வயசு போன ஆட்களுக்கு மிகவும் நல்லது. அடுத்தது 6வதாக நாங்கள் இதில் வழங்குறது அந்த பெஸ்ட் நைட் க்ரீம் ஃபார் டார்க் ஸ்பாட்ஸ். பட் அது சிலருக்கு வந்து இந்த டார்க் ஸ்பாட்ஸுகள் முகம் நிறைஞ்சு காணப்படும், அவங்களுக்கு இது நல்ல உகந்தது. இதில் பேர் அல்ஜெனிஸ்ட் ஓவர் நைட் ரெஸ்டோரேட்டிவ் க்ரீம்னு சொல்கிற. இதில் முக்கியமாக காணப்படுறது விட்டமின் சி காணப்படும், விட்டமின் இ காணப்படும், அடுத்து பெப்டைட்ஸ் காணப்படுகிறது. இது முக்கியமாக டார்க் ஸ்பாட்டுகள் இருந்தால் அதுகளை குறைக்கும். மற்றது உங்களோட முகத்தை வந்து பிரைட் ஆக்கும். கருப்பாக இருக்கிற அதை வந்து ஒரு வெண்மையான ஒரு பிரைட் கலரை ஒன்று தரப்பாக்கும். மற்றது மாய்ஸ்சரைசிங்கும் உங்களோட தோலுக்கு கொடுக்கும். பட் மிக நல்லது ட்ரை ஸ்கின்களுக்கு நல்ல. அதே நேரத்தில் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஒரு பக்கத்தில் லேசாக கருப்புகள் மாதிரி இருக்கிற அப்படியான இதுகளுக்கு ஸ்கின்களுக்கு மிகவும் உகந்தது. இறுதியாக நாங்கள் தரது 7வதாக தரப்படுது இந்த க்ரீம் வந்து பெஸ்ட் நைட் க்ரீம் ஃபார் ஆக்னி ப்ரோன ஆக்கள். சாதாரணமாக ஒயில் டைப்பான ஃபேஸிடிக் இப்போ அவங்களுக்கு ஏதாவது க்ரீம் ஒன்று போட்ட உடனே அவங்களுக்கு முகப்பருக்கள் வர தொடங்கும். அப்படியான ஆக்களுக்கு இது மிக மிக நல்லது. இது சொல்கிறது நம்பர் 7 ஹைட்ரா லியூமினஸ் ஓவர் நைட் ரிகவரி க்ரீம்னு சொல்லுவோம். இது அவ்வளோ ஹெவியாக இருக்காது. மற்ற க்ரீம் எல்லாத்தையும் நீங்கள் போடுற நேரத்தில் ஹெவினஸ், என்னோட ஹெவியான க்ரீமாக இருக்கிறது இந்த முகப்பரு வரக்கூடிய ஆக்கள், ஒயிலி ஃபேஸ் ஆக்களுக்கு உகந்தது அல்ல. இது ஒரு லைட்டாக இருக்கும். மற்றது இது வந்து ஸ்கின் வந்து உடனே இதை அப்சர்வ் பண்ணக்கூடியது. மற்றது முக்கியமாக இதில் காணப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தா விட்டமின் இ இருக்குது, மற்றது கிளிசரின் காணப்படுது. மற்ற இவங்க எப்படியான ஆக்கள் பாவிக்கலாம்னா ஒயிலி ஃபேஸ் இருக்கிற ஆக்களுக்கு நல்லது, அல்லது ஒயிலி அண்ட் ட்ரை சேர்த்து ஒரு காம்பினேஷன் ஃபேஸ் ஆக்களுக்கு நல்ல. மற்றது சிலருக்கு எதை போட்டாலும் திடீர்னு ஆக்னி வரக்கூடிய, பிம்பிள்ஸ் வரக்கூடிய தோல் இருக்கிற ஆக்களுக்கும் இது மிகவும் உகந்த க்ரீம்.